அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பூ ஆதார் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூ ஆதார் பின்வரும் எந்த திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பூ ஆதார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா யூஎல் பின் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே வரும். ஓகேங்களா, யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அரல்ஸ் யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் இதுக்கு கீழே தான் இந்த பூ ஆதார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. எப்படி நமக்கெல்லாம் ஆதார் கார்டில் ஒரு 12 டிஜிட் நம்பர் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு ஐடி நம்பரை கொடுக்க போகிறாங்க. அதுதான் இந்த பூ ஆதார் அப்படிங்கிறது. எத்தனை டிஜிட் ஐடி நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா 14 டிஜிட் ஐடி நம்பர். இந்த திட்டம் எப்போலேருந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2021 நடைமுறையில் இருக்குது. சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, The cultural center in Jaffna is named after அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் உள்ள கலாச்சார மையம் எவ்வாறு பெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் பேரில் இது? இந்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவியின் பேரால் கட்டப்பட்ட ஒரு கலாச்சார மையம் தான். யார் பெயரை சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படின்னு சொல்லி இந்த திருவள்ளுவர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சரியா, அடுத்தது நேஷனல் ஸ்டார்ட் அப் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு 2021 இந்த ஸ்டார்ட் அப் டே அப்படிங்கிறது அப்சர்வ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ எப்போ இந்த நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு பார்த்தோம்னா January 16 தான் நம்ம நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது which of the following factors are responsible for high passenger car sales in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பயணிகள் கார் விற்பனை அதிகரிப்பதற்கு பின்வரும் காரணிகளில் எது காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹை நம்பர் ஆஃப் யங்ஸ்டர் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஓகேங்களா, அர்பனைசேஷன் எப்பயுமே ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அடுத்தது ரிடக்ஷன் இன் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பல பரிமாண வறுமை குறைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வருமா அப்படின்னு கேட்டால் வரும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா ஒரு யங் நேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெமோகிராஃபிக் டிவைடன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப இந்தியா இஸ் அன் யங்கஸ்ட் நேஷன் வித் ஹை நம்பர் ஆஃப் பாப்புலேஷன், ஹை நம்பர் ஆஃப் யங்ஸ்டர் பாப்புலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இந்தியா ஒரு இளம் வயதினர்களுடைய அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படிங்கிறத இந்தியா அதிகமாகவே கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14% வந்துருச்சு 25% இருந்து. அப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணியிருக்கோம், வறுமை கோட்டுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா நிறைய பேர் மிடில் கிளாஸ் பீப்புளாக வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், யங்ஸ்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே முதல் கனவு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கனவாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப மூணுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இது நம்ம எங்கே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் குளோபல் மொபிலிட்டி எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி நியூடெல்லியில் நடக்குது அப்படிங்கிறத முன்னாடி நம்ம கொஸ்டினாக பார்த்துருந்தோம். ஸோ அதில் டிஸ்கஷனில் நம்ம பிரதமர் அவர்கள் சொன்ன சில கருத்துக்களில் ஒன்றா இருக்குது. சரிங்களா, ஸோ மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, லாஸ்டா which of the following sport is associated with விஜய் ஹசாரே ட்ராஃபி? விஜய் ஹசாரே கோப்பையுடன் தொடர்புடைய விளையாட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிரிக்கெட் தான். கர்நாடகா டீம் தான் இதில் வின் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.